அன்பு தாய்மார்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். காலதாமதமாக பேசியது என் தப்பில்லை. செய்த சாதனையை சொல்லுவதற்கு நகர செயலாளரும் இந்த தேர்தலின் சிறப்பை பற்றி சொல்வதற்கு படப்பையா மனோகரனும் உங்களுக்கு விளக்கமாக சொன்ன காரணத்தால் நான் பேசுகிறேன். தயவு செய்து இப்போது காத்திருப்பதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் ஆயுள் முழுக்க அழுக வேண்டிய நிலை வரும். ஆகவே ஒரு 40 நிமிடம் எனக்காக காத்திருந்தால் உங்களுக்கு இந்தியாவில் நல்ல ஆட்சி சத்தியமாக வரும். எல்லோரும் வாக்கு கேட்டார்கள். நகர செயலாளர் பேசுகின்ற போது சொன்னார், அதிமுக காரன் சொன்னானா நீ போட்டதிலேயே போட்டு நெருப்பியா ஒரு வாட்டி மாற்றி போடுன்னு சொன்னானா. அவர் தான் சொன்னார், என்ன நீ தப்பாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு அமிச்சா நான் பொறுப்பு இல்லை. அங்கே பாரு பின்னாடி பாரு எத்தனை கேமரா பாரு. அவர் கூப்பிட்டாரா அவங்களே வந்தாங்களா? என்கிட்ட ஒரு 2 பேர் என்கிட்ட கேட்டுன்னு வந்துக்கிறாங்க. அதில் அவங்க வந்ததில் தப்பு இல்லை. நான் ஒரு 1.25 மணி நேரம் பேசினா அதை 6 நிமிஷமாக சுருக்கி போடுற அற்புதத்தை அவங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கான் ஆண்டவர். அவர் கேட்டார், நான் வந்தபோது என்னவோ ஸ்லோவாக தான் சாதா தோசையாக தான் வந்தேன், என்னை ஸ்பெஷல் தோசையாக்குறது உங்கள் நகர செயலாளர் தான். அவன் கேட்டான் பாரு, போட்டதிலே போடுவா ஒரு வாட்டி மாற்றி போடுன்னு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும்? போட்டதிலே போட்டால் புண்ணாவாது, மாற்றி போட்டால் புண்ணாயிடும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு மேலே ஒன்று சொன்னார், அதிமுகக்காரன் எல்லாத்தையும் தாலி அறுத்துட்டு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தான்னாரு. இந்த கட்சியோட கொள்கையே அதான், தாலி அறுத்தா வெள்ளப்புடவை கட்டணும்னு சொல்றவன் பிஜேபி, தாலி அறுத்தாலும் மணமேடையில் நின்று மக்களை வாழ்த்த சொன்ன கட்சி திமுக. இது தேர்தல் பிரச்சார கூட்டம். என்னை பின்தொடர்கிறார்களே என் தம்பிமார்கள். 64 நாட்கள் நான் சிறையில் இருந்தேன். என்னால் பேச முடியவில்லை. நான் சிறையில் இருந்தபோது என்னை பேச வைத்த தம்பிகள் இவர்கள். இந்த கட்சி இவ்வளவு சீக்கிரம் என்னை சேர்த்திருக்காது. என்னை சேர்க்க சொல்லி நிர்பந்தப்படுத்திய தம்பிகள். இங்கே இருப்பவர்கள் ஒரு 4 ஓட்டு 5 ஓட்டு போடலாம். எனக்கு 65 வயது ஆகப் போகிறது. 2 தேர்தலோ 3 தேர்தலோ. கொரோனா எனக்கு கருணை காட்டியது, அதனால் நான் வாழ்கிறேன். ஆனால் என்னை பின்தொடர்கின்ற தம்பிமார்கள் இன்னும் 15 தேர்தல்களுக்கு வாக்களிக்க சக்தி படைத்தவர்கள். இவர்கள் முன்னால் மோடி என்ன அவங்க அப்பன் கேடியே வந்தாலும் இங்கே வெற்றியை பெற முடியாது. அவ்வளவு பெரிய சக்தி என் பின்னால் இருக்கிறதை உணர்ந்தேன். அதனால் நான் பேசுவதை சற்று குறைத்தேன். எவனுக்கும் அஞ்சி அல்ல, எவனுக்கும் பயப்பட்டல்ல. பயம் என்பதற்கு அர்த்தம் அறியாதவன் நான். பொது கூட என்னை கூப்பிட்டு இளையவர் சொன்னார், சின்னவர் எங்கள் ஆளுயர் அண்ணன் மன்னவர், எதிர்கால தமிழகத்தின் மன்னவர், அறிவாலயத்து சின்னவர் எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை கூப்பிட்டு சொன்னார், இப்போது தேர்தல், சற்று குறைத்துக்கொள், உன் மூக்கணாங்கயிறை கயிற்றிவிடும் காலம் வரும், அப்போது நீ பாயலாம் என்று சொன்னார் எங்கள் சின்னவர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு செய்துவிட்டு, இவ்வளவு சாதனைகளை புரிந்துவிட்டு, இன்னும் மேடை போட்டு விளக்கமைத்து ஒளிபெருக்கி அமைத்து உங்களிடம் ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறதா? இங்கே சொன்னாரே நகர செயலாளர், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தானே, இந்த பட்டுவை வடிவமைத்திருக்கலாமே, அந்த பள்ளியை கட்டியிருக்கலாமே, பஸ் நிலையம் கொண்டு வந்திருக்கலாமே, குளத்தை சீரமைத்திருக்கலாமே, இந்த சாலையை அகலப்படுத்தி இருக்கலாமே. செய்தார்களா? ஏன் நீங்கள் மறந்து போவீர்கள் என்று அதிமுக காரன் உங்களை முழுமையாக நம்புகிறான். அதனால் உதாசீனமாக இருக்கிறான். எங்களுக்கு அப்படி அல்ல. மக்களுக்கு உழைக்காமல் வீட்டுக்கு போனால் திமுக காரனுக்கு தூக்கம் வராது. அப்படித்தான் எங்களை இந்த கட்சி உருவாக்கி இருக்கிறது.